அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த புண்ணிய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. ஆபிரகாமினுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றின தெய்வம், ஈசாக்கினுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றின தெய்வம், அன்னாள் என்கின்ற ஒரு தாயார் சாமுவேலுக்காக அமர்ந்திருந்த பொழுது அந்த அம்மாவினுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றின தெய்வம் இந்த காலை வேளையில உங்களுக்கு நேராகவும் உங்கள் குடும்பத்திற்கு நேராகவும் ஒரு வார்த்தையை அனுப்பி அந்த வார்த்தையின் மித்தம் உங்களுடைய மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்ற போகிறார். ஆமென். விசுவாசிங்க. அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுவார். இன்னைக்கு அநேகர்களுக்கு அநேக விதமான ஒவ்வொரு விதமான மன விருப்பம் இருக்கிறது. ஆனால் இன்னும் எங்களுடைய மன விருப்பம் நிறைவேறவில்லை. இன்னும் நாங்கள் நினைத்து வைத்திருக்கிற காரியம் ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில அவருடைய வசனத்தை அனுப்புகிறார். அந்த வசனத்தினிடத்தில் சொல்லி அனுப்புவார், என் பிள்ளையினுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டு வா என்று சொல்லி அனுப்புவார். இந்த காலை வேளையில அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த 7 முறை புடமிடப்பட்ட அந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. அந்த வசனத்தை தியானிப்போம். அந்த வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் நம்மளை அபரித விதமாய் ஆசீர்வதிப்பார். வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வேத வசனம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. எவ்வளவு அழகாய் போடப்பட்டிருக்கிறது பாருங்க. அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. உங்களுடைய மன விருப்பம் என்ன? உங்களுடைய இருதயத்தில் எண்ணத்தை யோசித்து வைத்திருக்கிறீர்கள். இன்னும் ஏன் உங்களுக்கு தடைகளா இருக்கிறது? இன்னும் ஏன் உங்களுக்கு நீங்க நினைக்கிறது நடக்கல அப்படின்னு பார்த்தா நமக்கு முன்பதாக ஒரு தடை ஒன்று இருக்கும். அந்த தடையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலியமாய் அந்த தடைகளை உடைத்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நிச்சயமாய் செய்ய போகிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒரு அழகான வசனம் பாருங்க. இந்த காலை வேளையில உங்களுக்கு நிறைய வருகிறது. உடைய மன விருப்பம் என்ன? உடைய மன விருப்பத்தை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன். உடைய மனதில் நீ என்னத்தை யோசித்து வைத்திருக்கிறாய்? அவைகள் எல்லாம் நிறைவேற்றுவேன். அப்ப அங்க என்ன போடப்படுது? உன்னுடைய ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவேன். அதாவது இந்த வசனத்துல ஒரு பெரிய காரியம் அடங்கி இருக்குது. இன்னைக்கு நீங்க யாரிடத்துல ஆலோசனை பண்ணுகிறீர்கள்? மனிதனிடத்திலயா, அல்லது மற்றவர்களிடத்திலயா, அல்லது உங்க நண்பர்களிடத்திலயா, அல்லது உங்க குடும்பத்தின் இடத்திலயா? யாரிடத்தில் நீங்கள் ஆலோசனை பண்ணுகிறீர்கள்? நான் இந்த வேலை செய்யலான்னு இருக்கிறேன், நான் இந்த படிப்பு படிக்கலான்னு இருக்கிறேன், நான் இந்த பிசினஸ் பண்ணலான்னு இருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யலான்னு இருக்கிறேன், நான் இந்த வீடு வாங்கலான்னு இருக்கிறேன், நான் இந்த வண்டி வாகனம் வாங்கலான்னு இருக்கிறேன். நீங்க யாரிடத்துல ஆலோசனை பண்றீங்க? மனிதனிடத்தில் ஆலோசனை செய்தால் அந்த மனிதன் தான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். நன்றாய் நீங்கள் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க என்ன போடப்பட்டிருக்கிறது? அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தொருளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க ஒரு மனிதனிடத்தில் போய் ஆலோசனை கேட்டால் அந்த மனிதன் உங்களுக்கு செய்ய முடியுமா? ஒரு 1000 ரூபாய் உதவி கேட்டு ஒருவரிடத்தில் போய் நீங்கள் ஆலோசனை கேட்டால் அவர் உங்களுக்கு அதை கொடுப்பார். அதோட முடிந்து விட்டது. ஒரு தேவையின் மித்தமாய் போய் ஆலோசனை கேட்டால் நீங்கள் ஆலோசனை கேட்கறதுனால அந்த தேவைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை அனுப்பலாம். அவ்வளவுதான். அது ஒரு ஆலோசனை முடிந்தது. ஆனால் இந்த வேத வசனம் என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்கிறது? நம்ம நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆலோசனை கர்த்தா அவர் வருவரை நீங்கள் அவரிடத்தில் ஆலோசனை கேட்டிருப்பீர்கள், ஆனால் அதை உங்களுக்கு தந்தருளுவார். அங்க என்ன போடப்பட்டிருக்குது? ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் ஜெபத்திலே உட்கார்ந்து ஆலோசனை கேட்டிருப்பீர்களானால், அண்ட சராசரத்தை உருவாக்கின தெய்வத்தினிடத்தில் உட்கார்ந்து ஜெபத்திலும் வேத வாசித்திலும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் உட்கார்ந்து நீங்கள் அவரிடத்தில் முறையாய் நீங்கள் ஆலோசனை பண்ணியிருந்தால்
அந்த முறையான ஆலோசனையை கேட்டு அந்த ஆலோசனை கர்த்தா உங்களுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுவாராக. அங்க என்ன போடப்பட்டிருக்கிறது? நிறைவேற்றுவாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய யோசனைகள் கரெக்ட் தான், உங்களுடைய சிந்தனைகள் கரெக்ட் தான். ஆனால் நீங்கள் யாரிடத்தில் ஆலோசனை பண்ணுகிறீர்கள்? ஒரு திருமணம் பண்ற காரியமா இருந்தாலும் அது ஆலோசனை கர்த்தாவின் இடத்தில் போய் சேர வேண்டும். நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் ஜீவனுள்ள தேவனிடத்தில் ஆலோசனை பண்ணிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் குடும்பத்தின் இடத்தில் அமர்ந்து நம்ம ஆலோசனை பண்ணுவோம். அது ஒருவருக்கு பிடிக்கும், அது ஒருவருக்கு பிடிக்காது. அது ஒருவரால் நடக்கப்படும், அது ஒருவரால் தடைபடப்படும். ஆனால் அண்ட சராசரத்தை உருவாக்கின நம்ம பரம பிதாவினிடத்தில் நீங்கள் ஆலோசனையை கேட்கும் பொழுது அந்த ஆலோசனையை அவர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு அநேகர்களுக்கு புரியாத ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், யாரிடத்திலேயாவது நம்ம ஆலோசனை கேட்போம். நீங்க யாரிடத்துல ஆலோசனை கேட்கிறீர்களோ அவர்களே உங்களுக்கு தடையாய் வந்து நிற்பார்கள். அவர்களே நினைப்பார்கள் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்க கூடாது என்று சொல்லி. அவர்களே யோசிப்பார்கள் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய காரியம் நடக்க கூடாதுன்னு. அவர்களே நினைப்பார்கள் உங்களுக்கு வசதி வாய்ப்பு வரக்கூடாது என்று சொல்லி. அவர்களே நினைப்பார்கள் உங்களுக்கு எந்த பரிபூரணமும் வரக்கூடாது என்று சொல்லி. அல்லேலூயா. இதெல்லாம் நாசில சுவாசம் உள்ள மனிதரிடத்தில் நீங்கள் போய் ஆலோசனை கேட்பது உங்களுக்கு நலம் அல்ல. அந்த நாசியில சுவாசத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்த தேவனிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்பது உங்களுக்கு நலம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஆலோசனை கேட்கிறதா இருந்தாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னார் பாருங்க. அவரிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேளுங்கள். முதல் காரியத்தில் உங்களுடைய காரியத்தை எல்லாம் தெய்வத்தினிடத்தில் கொண்டு போங்கள். அவரிடத்தில் ஆலோசனை பண்ணுங்கள். நிச்சயமாய் அவரிடத்தில் ஆலோசனை பண்ணும் பொழுது உடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆமென். அப்படித்தான் வாசிக்கிறோம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அந்த ஆலோசனை கர்த்தாவின் இடத்தில் தயவு செய்து நீங்கள் ஆலோசனை பண்ணுங்கள். அவருக்கு காது கேட்கும். என் பிள்ளைகள் இரவும் பகலும் கூப்பிடுவார்கள் என்று சொல்லி அவருடைய செவியை திறந்து வைத்திருக்கிறாராம். எதற்காக? உடைய ஆலோசனை அவரிடத்தில் வரும், அந்த ஆலோசனை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவருடைய செவியை திறந்து வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, எவ்வளவு அழகாய் கிரயமாய் இந்த தெய்வம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வசனமும் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாசித்து பார்ப்போம். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். என்ன போடப்பட்டிருக்கு? நல்ல கவனிங்க. அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். நான் இப்பதான் உங்களுக்கு அந்த வசனத்துல நான் சொன்னேன். நீங்க ஜெபத்துல உட்கார்ந்து ஆலோசனை கர்த்தாவினிடத்தில் ஆலோசனை விண்ணப்பத்தை கொண்டு போகும் பொழுது அந்த விண்ணப்பத்தையும் அந்த ஆலோசனையும் ஒரு நாளும் தள்ள மாட்டார். எவ்வளவு அழகாய் போடப்பட்டிருக்கிறது பாருங்க. முதல்ல என்ன போடப்பட்டிருக்கு? ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாரான்னு போடப்பட்டிருக்கு. இங்க என்ன போடப்பட்டிருக்கிறது? அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். நீங்க எந்த காரியத்தை குறித்து அந்த ஆலோசனை கர்த்தாவினிடத்தில் ஆலோசனை கொண்டு போகிறீர்களோ, ஜெபத்திலே கொண்டு போகிறீர்களோ, வேதம் வாசித்து கொண்டு போகிறீர்களோ, அது நிச்சயமாய் உங்களுக்கு நிறைவேற்றப்படும். அது ஒரு நாளும் தள்ளப்படாது. எவ்வளவு அழகாய் போடப்பட்டிருக்கிறது பாருங்க. அருமையான தேவ ஜனமே, தெய்வம் உங்களுக்கு இந்த காலை வேளையில அழகாய் கற்றுக் கொடுக்கிறார், தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார், திரையமாய் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் இந்த பூமியில நாசில சுவாசம் உள்ள எந்த மனுஷனிடத்தில் தயவு செய்து ஆலோசனைக்காக போகாதீர்கள். அந்த ஆலோசனை வீணாய் போய்விடும். அந்த ஆலோசனை உங்களுக்கு தடையை கொண்டு வரும். அந்த ஆலோசனை உங்களுக்கு கண்ணீர் கொண்டு வரும். அந்த ஆலோசனை உங்களுக்கு நிந்தை கொண்டு வரும். அந்த ஆலோசனை உங்களுக்கு சலிப்பு சங்கடத்தை கொண்டு வரும். அண்ட சராசரத்தையும் உருவாக்கின நம்ம பரம பிதாவினிடத்தில் நம்முடைய ஆலோசனை கொண்டு போகும் பொழுது திருமணங்கள் நடக்கும், வசதி வாய்ப்புகள் பெருகும். நிச்சயமாய் செய்வார். நம்ம என்ன செய்யணும்? யாரிடத்திலும் போய் நம் விண்ணப்பத்தை சொல்லக்கூடாது. எந்த காரியத்தையும் உரையாடக்கூடாது. அது அவர்களால் உங்களுக்கு கண்ணி வைக்கப்படும்.
ஆனால் இங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க, அவருடைய மன விருப்பத்தின்படி அவருக்கு தந்தல். நீங்க அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருங்க. நீங்க அவரிடத்துல வேண்டுதல் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருங்க. நீங்க அவரிடத்துல நீங்க ஆலோசனை கேட்டுட்டா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருங்க. உடைய மன விருப்பத்தின்படி உங்களுக்கு கொடுக்கும்படியாக உடைய ஜெபத்தை ஒரு நாளும் அவர் தள்ள மாட்டார். உடைய விண்ணப்பத்தை ஒரு நாளும் அவர் தள்ள மாட்டார். நீ எப்படியோ அழுதுட்டு போ, நீ எப்படியோ தடையில கடந்துட்டு போ, நீ எப்படியோ பிரச்சனையில கடந்துட்டு போ, நீ என்னமோ பண்ணிட்டு போன்னு சொல்லி அவர் அந்த இடத்துல ஒரு நாளும் விட்டுட்டு போக மாட்டார். பாதியில வந்த மனிதர்கள், பாதியில வந்த உறவுகள் ஒரு நாள் பாதியில் போய் ஒளிந்து விடும். ஆதியில வந்த இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பாதியில் உங்களை விட்டு போக மாட்டார். ஏனென்றால் அவர் ஆதியில வந்த அந்த சராசரத்தை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வம் உன் ஜெபத்தையும் உன் வேண்டுதலையும் உன் விண்ணப்பத்தையும் ஒரு நாளும் தள்ள மாட்டார். நிச்சயமாவே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இங்க விசுவாசிங்க. எவ்வளவு அழகாய் போடப்பட்டிருக்கு பாருங்க. உன் மன விருப்பத்தின்படி நான் கொடுப்பேன். நீ எதை கர்த்தரிடத்துல ஆலோசனை பண்ணியோ அந்த ஆலோசனை தள்ளப்படாது. ஆமென். நீதியின் பிதா நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார்? உன்னுடைய ஜெபம் வீணாய் போவாது. உன்னுடைய உதடுகளின் விண்ணப்பத்தை நான் தள்ள மாட்டேன். உன்னுடைய உதடுகளின் ஆலோசனையை நான் தள்ள மாட்டேன். உன்னுடைய ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவேன். நான் உன்னுடைய ஆலோசனை எல்லாம் என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவு அழகான வசனம், எவ்வளவு அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. முதல் வசனத்துல அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று வாசிக்கிறோம். இரண்டாவது பாருங்க, அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி கொடுத்து அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். கேட்ட ஆலோசனையை ஒன்னும் அவர் தள்ளவில்லை, அவர் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆமீன். எவ்வளவு ஒரு நல்ல தகப்பன் பாருங்க. இந்த வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கும். இந்த வசனம் நமக்கு நன்மையை கொண்டு வரும். இந்த வசனம் நமக்கு ஜீவனை கொடுக்கும். தெய்வத்தினிடத்தில் கிரயமாய் விண்ணப்பத்தை கொண்டு போங்க. ஒழுக்கமும் கிரயமாய் அவரிடத்தில் ஆலோசனை பண்ணுங்கள். அப்பா, நான் இந்த விஷயத்தை செய்யலான்னு இருக்கிறேன், உங்களுக்கு சித்தமா? அவருடைய சித்தத்தை அறிந்து நடந்து கொள்ளுங்கள். சித்தத்தை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். அவருடைய சித்தத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை நடத்துவார், நிச்சயமாய் நடத்துவார். இந்த வசனம் எல்லாம் இந்த காலை வேளையில அவர் அழகாய் கிரயமாய் எழுதி புடமிட்ட வார்த்தை. இந்த வார்த்தை இந்த காலை வேளையில உங்களை புடமிட்டு அவருடைய ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றி, இன்னைக்கு நிறைய பேத்தினிடத்துல எங்கெங்கயோ ஆலோசனை கேட்கிறோம், ஆனா ஒரு ஆலோசனையும் நிறைவேறவில்லை. நீங்கள் கர்த்தரிடத்தில் நீங்கள் ஆலோசனையை கேட்கும் பொழுது அந்த ஆலோசனை கர்த்தர் உங்களுடைய ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார், நிச்சயமாய் நிறைவேற்றுவார். எந்த மாற்றமும் இல்லை. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றி உங்களை உயர்த்தி உங்களை வாழ வைப்பாராக. ஆமென். God bless you.